நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த அமெரிக்கா நம்மளை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கரண்ட்டை நீங்கள் வந்து திருடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நல்ல மனுஷங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து எங்களுக்கு சோறு போடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா சொல்கிற, அமெரிக்கா எங்கேயோ இருக்குது, நாம் எங்கேயோ இருக்கோம், எப்படி அவங்களோட கரண்ட்டை நம்ம திருடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அதை தான் அவங்க இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இந்திய அமெரிக்க உறவுல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் ட்ரம்ப்போட ஆட்கள் வந்து ஏன் இந்தியாவோட சேட் ஜிபிடி பயன்பாட்டுக்கு அமெரிக்கா காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்தியா இல்லை அப்படின்னா அமெரிக்காவில் பல பேருக்கு வந்து வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி அதே கட்சியில் இருக்கிற ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ட்ரம்ப்போட வர்த்தக ஆலோசகர் இந்த பீட்டர் நவாரோனாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஆள் ஒரு கிரிட்டிக்கலான ஆள், நம்மளை பற்றி எப்போதுமே குறை சொல்லக்கூடிய ஒரு கிருத்தகம் முடிச்ச ஆளுன்னே நம்ம சொல்லணும். இந்த பீட்டர் நவார் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும், இந்த ட்ரம்ப்போட ஒரு வலது கை அப்படின்னு பார்க்குறோம். இவர் வந்து எப்போதுமே, அதை நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவுக்கு எதிராக மட்டுமே வந்து அதிகமாக பேசக்கூடிய ஒரு ஆளுன்னு பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார், இந்த ரஷ்யா ஆயில் நம்ம வாங்குறதுக்காக என்ன சொன்னார் அப்படின்னா, கிரிம்லினோடைய லாண்டர் மார்ட் அப்படின்னு அவர் சொன்னார். என்னடா லாண்டர் மார்ட் அப்படின்னாக்கா, ரஷ்யாவோட கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக ஆக்குற இடம் வந்து இந்தியாவாமா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மதவெறியும் ஜாதி வெறியும் தூண்டி விடுற மாதிரியும் ஒரு விஷயத்த பேசினார். அதாவது இந்தியாவோட மேல்தட்டு வர்க்கத்தினர், அதாவது பிராமின்ஸ் அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க தான் வந்து இந்த எண்ணெய் வியாபாரத்தில் லாபம் பார்க்குறாங்க, சாதாரண இந்தியர்களுக்கு வந்து இதனால எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார். ஒரு யார் சொல்ல வர்றாருன்னா, அம்பானியை சொல்ல வர்றார். பொதுவாகவே அம்பானி தான் அதிகமாக ரஷ்யன் ஆயிலை வாங்கி ரீஃபைன் பண்ணி விற்கிறாரு இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் அதை சொல்கிறாருன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக அதிகமாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப்போட வலது கை இவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாட் ஜிபிடியோட டேட்டா சென்டர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்குது, அதுக்கு அமெரிக்காவோட மின்சாரத்தை வந்து நம்ம செலவு பண்ணுறோம், ஆனால் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்தியாவும் சீனாவும் தான் அப்படின்னு சொல்கிறார். அவங்க எதுக்கு எங்களோட கரண்ட்டை இலவசமாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அவர் வந்து அங்கே கரண்ட்டை பே பண்ணி அவங்க எடுக்கிறாங்களா, இல்லை வந்துட்டு ஃப்ரீயாக அவங்க மானியத்தில் கரண்ட்டு கொடுக்குறாங்களா சாட் ஜிபிடியோட டேட்டா சென்டருக்குலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற ஏஐக்கு அமெரிக்கா ஏன் மானியம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதுக்கு ட்ரம்ப்போட வந்து ஆக்ஷன் மிக பெருசாக இருக்கும், நாம் வந்து இன்னும் டேரிஃப்லாம் போடுவோம், இந்தியாவில் சாட் ஜிபிடியை வந்து ஃப்ரீயாக நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதம் பிளானில் வந்துட்டு இவங்க வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் இந்தியாவில். சீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏஐ வந்து அதிகாரப்பூர்வமாக அங்கே கிடையாது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விபிஎன்னோ அல்லது வந்து வேறு வழிகளோ யூஸ் பண்ணி இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாட் ஜிபிடின்னு பார்க்குறோம். சீனாவோட பெய்டு அப்படின்ற மாதிரியான லோக்கல் ஏஐ கம்பெனிகள் கூட இவங்க போட்டி போடுறதுக்காக இன்டைரக்டாக ஃப்ரீயாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இதோட கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பொருளை வந்து ஓசியில் கொடுத்து பழக வச்சுட்டு, அப்புறம் அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போகுது. அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும், எல்லாரும் வந்து யூஸ் பண்ண வச்சுட்டு ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட வந்து பெய்டு வெர்ஷனாக வந்து ஈஸியாக மாற்றிட முடியும் அப்படின்றாங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் தான். இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட பார்த்துருப்பீங்க, ஜிமெயில் எல்லாரும் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். எல்லாரோட அக்கௌண்ட்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபுல்லாகிட்டு நீங்கள் பே பண்ணி தான் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். நீங்கள் என்ன தான் நம்மளுடைய மெயிலை டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்காது. மாதம் மாதம் பே பண்ணணும். நான் இப்போ மாதம் மாதம் பே பண்ணி தான் என்னுடைய ஜிமெயிலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளை தள்ளுறதோட வழி தான் இது. சாட் ஜிபிடி இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் அது வந்து காசுக்கு தான் இவங்க விற்க போகிறாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்தியா தான் அதிகமாக யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாப் 5 கண்ட்ரிஸ் 2026 ஜனவரி வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நிலவரப்படி யார் யார் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யூஸ் பண்ணுறதே அமெரிக்கா தான். கிட்டத்தட்ட 17.2% பேர் வந்துட்டு அமெரிக்காவில் இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சொன்னது உண்மை தான். இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. 9.3% பீப்புள் வந்து சாட் ஜிபிடியை இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கப்படுது. இது வந்து இந்தியாவில் அதிகமாக வளர்ந்துக்கிட்டும் வருது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து 5.3% இருக்குது. அடுத்து யுனைடெட் கிங்டம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4.3 இருக்காங்க. ஜப்பான் வந்து 3.7 இருக்காங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து உலகத்தில் அமெரிக்காவுக்கு அடுத்தது அதிகமாக இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுற ஒரு நாட்டில் இருக்கோம். இந்த பீட்டர் நவாரோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு குதர்க்கமான விஷயங்களும் குதர்க்கமான வேலைகளும் இந்தியாவுக்கு எதிராக பண்ணுறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு பாகிஸ்தானோட லாபி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப் எதுவும் கிடையாது. ஆனால் மறைமுகமாக வந்து இவர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை எதிர்ப்பார் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் அதே அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் இருக்காரு மெக்ரானிக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெக்ராமிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இந்தியாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது இந்த பீட்டர் நவாரோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு. அதாவது பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நயா பைசா கூட இது வரைக்கும் முதலீடு பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா இது உண்மை. பாகிஸ்தான் எங்க அங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கு, எங்க வந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கு, அமெரிக்காவில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தான்ல பண்ணிருக்கு. அவங்க நாட்டில் இன்வெஸ்ட் பண்றதுக்கே அவங்களுக்கு காசு கிடையாது. அவங்க எங்கேருந்து போய் பாகிஸ்தான்ல பண்ணுவாங்க? எதுவுமே பண்ண போறது கிடையாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒன்னே ஒன்று தான் பண்ணலாம், தீவிரவாதத்தை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது ஒன்று தான் பாகிஸ்தான் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தொழிலாகவே இருக்கு. ஸோ அதை அவர் வந்து தெளிவாக வந்து அந்த அமெரிக்க பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா வந்து அப்படி கிடையாது. இந்திய கம்பெனிகள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 40 பில்லியன் அப்படின்னா நம்ம நாட்டு மதிப்படி 3.6 லட்சம் கோடி ரூபாய் வந்து அமெரிக்காவில் நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 160க்கும் மேற்பட்ட இந்திய கம்பெனிகள் மூலமா 4 லட்சத்துக்கும் அதிகமான அமெரிக்கர்கள் வந்து அங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சீக்கிரமே இது வந்து 10 லட்சத்தை வந்து தாண்டுன்ற மாதிரி அவரும் தெரிவிச்சிருக்காரு. உண்மைதான். நம்மளோட டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய ஆஃபீஸ் அங்கே வச்சிருக்காங்க. அவங்க நாட்டு ஆட்களுக்கு வேலை கொடுத்து நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோம்னு பார்க்கப்படுது. ப்ராஜெக்ட் என்னமோ அவங்க ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே போய் நிறுவனம் இல்லையா, ஒரு ஆஃபீஸையோ ஒரு கம்பெனியோ நிறுவி அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கல, அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அது மூலிமா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது இல்லையா, அதை இந்த பீட்டர் நவாரோ மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட நம்ம வந்து எண்ணெய் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே 50% வரியை போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான் போர்ட்டில் நீங்கள் காலி பண்ணிட்டு வெளியே வரல அப்படின்னா இன்னும் ஒரு 25% போடுவேன்னு சொன்னார். நம்ம அதை வந்து அந்த பிளானை பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்ன்றது பார்க்கப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ட்ரம்ப்போட குடும்பம் என்ன பண்ணுதுன்னா பாகிஸ்தான் கூட மிகப்பெரிய டீல்லாம் போடுது. இந்த ஸ்டேபிள் காயின் சொன்னோம் இல்லையா, USD1ன்றது. இந்த USD1ல வந்து அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது இவங்களோட கம்பெனியோட காயின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால இந்த ட்ரம்ப் வந்துட்டு பாகிஸ்தான் கூட மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தில் போயிட்டு இருக்காரு. அவருடைய சுயநலத்துக்காக இவர் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கவனிச்சுட்டு தான் வருது. அதாவது ட்ரம்ப்பை பற்றி நம்ம பேசலை, அமெரிக்கான கூடிய ஒரு தனிநாடு கவனிச்சுட்டு தான் வருது அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்பவே அவருக்கு எதிர்ப்பாக இப்போ வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது இந்த ஐசி ஏஜென்ட்டுகளை வச்சு அங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் பீப்புளை, அதாவது குடியேறினவங்களாம் போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணுறது. லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை வந்து அப்படியே முகத்திலேயே சுட்டுட்டானுங்க. அவங்க வந்து ஒன்றும் இல்லை, அந்த காரை நிறுத்தலை, அப்படி போனாங்க சுட்டுட்டாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறது, ரொம்ப ஹார்ஷாக வந்து நடந்துருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டேட்டுக்குள்ளே போந்து இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. நிறைய மேயர்லாம் வந்து நீங்கள் வெளியே போங்க, முதல்ல ஸ்டேட்டுக்குள்ளே வராதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஐசி ஏஜென்ட்ஸை வந்து திருத்துறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி மிக மோசமான செயல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் அங்கே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மியூச்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த பீட்டர் நவாரோ சொல்றதெல்லாம் வந்து உண்மையான விஷயமே கிடையாது. அதாவது அமெரிக்கா வந்து ஏஐக்கும் டெக்னாலஜிக்கும் கரண்ட் கொடுக்குது அப்படின்னாக்கா பதிலுக்கு இந்திய கம்பெனிகள் அங்கே பல லட்சம் குடும்பங்களுக்கு வேலை கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வந்து ஸ்விங் ஸ்டேட் மாதிரி எந்த நாட்டையும் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் சார்ந்து இருக்க மாட்டோம். தேவை வரும்பொழுது அந்த நாட்டில் கிட்ட நம்ம உதவிக்கு போவோம். அவங்க பண்ணட்டும், பண்ணலாம் போகட்டும். அட் த சேம் டைம் நம்ம சும்மாவும் போக மாட்டோம், நம்ம அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கப்படுது. அவங்க காலில் விழுந்து இந்த பாகிஸ்தான் பண்ணாங்க இல்லையா, எங்கிட்ட ரேர் எர்த் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு போயிட்டு அங்கே போய் பிக்சர் எடுத்து காட்டுறது. அதுக்கப்புறம் போயிட்டு உனக்கு உங்களுடைய பர்சனல் நான் பண்ணி கொடுக்குறேன், அதனால் நீ எனக்கு ஃபேவர் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியா ஒருபோதும் பண்ணாது அப்படின்ட்டு தான் இங்கே பார்க்கணும். அமெரிக்கா நம்மளை பகிச்சிட்டுச்சு அப்படின்னாக்கா அது அவங்களுடைய நஷ்டம் தான், நமக்கு கிடையாது. இந்த நவரோ வந்து என்ன தான் கரண்ட் பில்லை பற்றி கத்தினாலும் சரி, நம்ம வந்து கரண்ட்டை வந்து ஃப்ரீயாலாம் அங்கே கொடுக்க சொல்ல அவங்க காசு கூட வாங்கிட்டோம். அட் த சேம் டைம் ChatGPTயும் நம்ம வந்து ஃப்ரீயாக இங்கே கொடுக்கணும்னு யாரும் கேட்கவே இல்லை. ஃப்ரீயாக கொடுத்தா தான் உங்களுக்கு அது வளரும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம், நம்ம நாட்டு மக்கள் எந்த ஆப் ஃப்ரீயாக இருக்கோ அதை யூஸ் பண்ண போகிறாங்க, இல்லை தெம்பு இருக்கிறவங்க பே பண்ணி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்தியா கூட இதை சேர்க்கறது வந்து இந்த பீட்டர் நவாரோவுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்தியாவுடைய $40 பில்லியன் முதலீட்டை வந்துட்டு அவங்களால கண்டிப்பாக தட்டி கழிக்கவே முடியாது. பாகிஸ்தான் எத்தனை பில்லியன் அவங்ககிட்ட அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்குதோ கொஞ்சம் இந்த பீட்டர் நவாரோ யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அமெரிக்கா வந்து கரண்ட் பில்லை பற்றி பேசுது, நாம் அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பேசணும் அப்படின்னு பார்க்கப்படுது. கடைசியில் இது யாருக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இது பொறுத்துந்து பார்த்தாலே கண்டிப்பாக இது அமெரிக்காவுக்கு தான் லாபமாக வரும்னு பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ChatGPTக்கு நம்ம ஒரு விதமாக வந்து அடிமையாகும் பொழுது அது பே பண்ணி நம்ம வாங்குவோம். இப்போ ஜிமெயில் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஜிமெயில் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டாலே இருக்க முடியாது. நான் இப்போ பே பண்ணி தான் வச்சிருக்கோம், அதுக்கு ஸ்பேஸுக்காக அடிஷனலாக பே பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. ஸோ இது மாதிரி அவங்க கொண்டு வரும்போது பே பண்ண போகிறோம், அதில் அவங்க லாபம் பார்க்க தான் போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே உண்மை. ஆனால் இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட் இல்லை. இந்தியாவுக்கு நான் சார்ஜ் பண்ணுவோம், இந்தியாவிலேருந்து நாங்கள் வெளியே வருவோம்னா முடிஞ்சால் ChatGPTயால் தெம்பு இருந்தால் திராணி இருந்ததுன்னா இந்த 140 கோடி மக்கள் தொகையை விட்டு வெளியே போக சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக முடியாது. இந்த டிக்டாக்லாம் இந்தியா விட்டு போனது அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ்ன்றது வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ ChatGPT போகணும்லாம் போயிட்டோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கரண்ட் பில் நம்ம கட்ட போகிறது கிடையாது, அவங்க தான் கட்டணும். இதெல்லாம் ஒரு விஷயமா இந்த பீட்டர் நவாரோ பேசுறது வந்து காமெடியாக தான் பார்க்கப்படுது. ஓகே மக்களே,
இந்த பீட்டர் நவாரோ பண்ணக்கூடிய இந்த சிறுபிள்ளைத்தனமான விஷயங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை. ஜெய்.